வணக்கம் விவசாயிகளே. நான் உங்களுடைய வேளாண் உதவியாளர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெல் பயிரில் தொண்டைப்பூ பருவத்தில் என்ன உரம் அளிக்கணும், அது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வைக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நெல் பயிரில் 3 பருவமாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல தூர் கட்டும் பருவம் 1லேருந்து 40 நாள், அடுத்தது பூ பருவம் 40லேருந்து 80 நாள், அடுத்தது கதிரடித்தல் பருவம் 80லேருந்து 120 நாள். இந்த 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். அது இல்லாமல் மொத்தம் 3 காலமா நம்மளுக்கு நெல் பயிர் கிடைக்கும். குறுகிய காலம், நடுநிலை காலம், அடுத்த நீண்ட காலம். இந்த 3 காலமாக வரும். அதுக்கேற்பவும் நம்ம உரம் மேலாண்மை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணலாம். முதல்ல குறுகிய காலத்துல எத்தனாவது நாள் வைக்கணும்னா 60லேருந்து 70வது நாளுக்குள்ள இந்த தொண்டைப்பூ பருவத்துல நீங்க உரம் வச்சாகணும். அடுத்து நடுநிலை காலத்துல 80லேருந்து 90 நாளுக்குள்ள இந்த உரத்தை நீங்க வச்சாகணும் தொண்டைப்பூ பருவத்துல. அடுத்த 3வது நீண்ட காலம் 150லேருந்து 180 நாட்குள்ள இந்த விளைச்சல் முடிஞ்சிடும். இதுக்கு நீங்க எப்போ வைக்கணும்னா 110வது நாள்லேருந்து 120வது நாளுக்குள்ள இந்த உரம் வைக்கணும். இதுக்கு நம்ம என்னென்ன உரம் வைக்கணும்னா அமோனியம் சல்பேட் இல்லைன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். இது ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ. அடுத்தது பொட்டாஸ். இது எவ்வளவு பயன்படுத்தணும்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ, அதிகபட்சமா 25 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு தொண்டைப்பூ பருவத்துல. இந்த அமோனியம் சல்பேட் என்ன பண்ணணும்னா, அமோனியம் சல்பேட் இல்லைன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் என்ன செய்யணும், மண்ணை நல்லா தளர்வாக்கி வேர் வளர்ச்சி அதிக அளவு தூண்டும். அந்த நேரத்திலயும் வேர் வளர்ச்சி அதிக அளவு தூண்டதுனால குரோத் நல்லா நெல் அதிக அளவு உற்பத்தி ஆகும். இந்த பொட்டாஸ் என்ன செய்யணும், நோய் தாக்கத்தை குறைக்கும். அந்த குறிப்பிட்ட தொண்டைப்பூ பருவத்துல நோய் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். அது மட்டும் இல்லாம இது என்ன செய்யணும், எடையை கூட்டும். எக்கனாமிக்கல் பார்ட், அந்த நெல் பயிரோட எடையை அதிக அளவு கூட்டுறதுக்கு இந்த பொட்டாஸ் உதவும். நன்றி விவசாயிகளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோவை.